அனைவருக்கும் வணக்கம். சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான டிராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைகிறது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷன் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 14வது நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரம் வரும். நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் நம்முடைய சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் பார்ப்பதற்கு வெண்மையான தோற்றத்தோட மிக அழகாக காட்சியளிக்கிறதுனால சௌமிய தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை நட்சத்திரத்தை அழைப்பாங்க. மேலும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரம் பார்க்கப்படுது. இந்த சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியிலையும் மற்ற 2 பாதங்கள் அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலையும் வரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். ஆகவே இந்த நட்சத்திரம் 2 பாதியாக பிரியும். முதல் 2 பாதம் கன்னி ராசி புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். மற்ற 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், அது இன்னொரு பெரிய சிறப்பு. எனவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தியில சிறந்தவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகம் தெய்வீக காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால முன்கோபம் அதிகமா வரும். ஏன்னா செவ்வாய் பகவான் முன்கோபத்துக்கு அதிபதியா வருவாரு, காரகத்துவமா வருவாரு. ஆகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான முன்கோபம் வரும். இந்த முன்கோபத்தால இந்த வார்த்தைகளை கண்ட்ரோல் இல்லாம டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க. பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவா இந்த சித்திரை நட்சத்திரம் ஒரு அழகான நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வசீகரமான உடல் அமைப்பை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் ஒழுக்கமானவர்களாக திகழக்கூடியவர்கள். எப்போதும் எல்லா விஷயத்திலையும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க. இது ஒரு சிறந்த பண்பா பார்க்கப்படுது. மற்றவர்கள்ட்ட பணிபுரியறத காட்டிலும் சொந்தமா தொழில் செய்ய விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த சோதனைகள் வந்தாலும் கொண்டிருக்க கொள்கைகள் மேல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதவர்களா இருப்பாங்க. கொள்கைகளை ஒரு விடாப்பிடியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே சரி அதுல காலம் தாமதிக்காமல் உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. எனவே எல்லா விஷயத்தையும் உடனே செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது. இவங்க நினைக்கிறத உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவியல் மற்றும் கலைத்துறைகள் மேல மிகுந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை அதிகமா தேடி தேடி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு நடக்க இருக்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் பெரும்பாலும் இவர்கள் யூகிக்கிற விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்கும், சரியா அது நடக்கும். அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். அடுத்தா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தலைச்சிறந்த பண்பு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய தலையை அடமானம் வச்சாச்சும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல அறிவாளிகளாக திகழக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பலவீனங்களை மறைத்து பெருமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க. அடுத்தா பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரதுனால சிறந்த தைரியசாலிகளா இருப்பாங்க. எதற்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். சொல்ல வந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் மிகவும் அழுத்தமாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோர்கள் மேல மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல பெற்றோர்கள் ஏதாச்சும் தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாச்சும் பேசிட்டாங்கனாக்கா முன்கோபம் டக்குன்னு இவர்களுக்கு வந்துடும். மேலும் உதவி அப்படின்னு யாராச்சும் கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவர்களால முடிந்த உதவி ஏதாச்சும் செய்வாங்க. அந்த ஒரு நல்ல குணம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா இவர்கள் அதிகமா படிச்சிருந்தாலுமே சரி இவங்க பார்க்குற வேலைக்கும் படிப்புக்கும் பெருசா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்தா வாழ்க்கை துணையை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவர்களை கேட்டுதான் முடிவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளிடம் அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல கண்டிப்பும் அதிகமா இருக்கும். அடுத்ததான் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இன்னொரு சிறப்பு வாய்ந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதீதமான கற்பனை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. மேலும் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க சொன்னாக்கா ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க எப்போதும் ஒரு கையில. அப்படி ஒரு செல்வாக்கு மிக்கவர்களா இருப்பாங்க. நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சு சாதுரியம் அதிகமா இருக்கும். ஆகவே இவங்க பேசுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சாதுரியமா பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. புது புது ஆடை ஆபரணங்களை அணியறதுல விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அது இவர்களுடைய ஒரு இயற்கை சுபாவமா இருக்கு. இதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் சிறப்பான பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும். அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
கல்வி அறிவு சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும். அதீதமான கல்வி அறிவை பெற்றவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது போல படித்த படிப்புக்கும் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அறிவியல் சார்ந்த துறையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா வாஸ்து நிபுணரா இருப்பாங்க, பேஷன் டிசைனரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, புகைப்பட கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த கிராபிக் டிசைனிங், இந்த கதை வசனங்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்லுவோம்ல, அது சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே இருக்கு. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு வகையான விஷயத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மருத்துவம் தொடர்பான துறையிலும் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வருதுனால மருத்துவம் சார்ந்த விஷயமும் இவர்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோம்னா அந்த மருத்துவத்துறை சார்ந்து பெரும்பாலும் போவாங்க. அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களா இருப்பாங்க. எதிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் முதலிடத்தை பிடித்தும் காட்டுவாங்க. படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, செய்யற வேலையா இருந்தாலும் சரி, பண்ற தொழிலா இருந்தாலும் சரி, சிறப்பான முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பலரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறன் அதீதமா பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய எண்ணம் எப்போதும் எப்படி இருக்கும்னாக்கா எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை கொண்டவர்களா இருப்பாங்க. இவருடைய ஆள் மனதுல எதையாச்சும் சொல்லி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும், வாழ்க்கையில் நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும், பெரிய அளவிலான வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஒரு சைட்ல ஒரு வகையான கவலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்யக்கூடிய தொழில்கள் மேல அதீதமான பற்று கொண்டவர்களா இருப்பாங்க. எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில உயர்வை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையுடைய ஆரம்பம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலுமே வாழ்க்கையில ஒரு 25 வயதுக்கு மேல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்ப அமைப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியமும் நிச்சயமா கிடைக்கும். மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் மீது அதீதமான பாசமும் வாழ்க்கை துணையை பேச்சை கேட்டு அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அதீதமான அன்பை செலுத்தக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக இருப்பார்கள். அதேபோல பரம்பரை கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இவருடைய சிறு வயதுல கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட்டு நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கெட்ட சவகாசத்தால தேவையில்லாத கெட்ட பெயர்களும் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவருடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சிறப்பான ராஜயோகத்தையும் சிறப்பான செல்வாக்கையும் பெறக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதாவது ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா விபரீத ஒரு யோகம் வந்து விபரீதமா வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கு போய் அமர்ந்துடுவாங்க. அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில இவர்களுக்கு ஏற்படுது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரக சம்பந்தமான பாதிப்புகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீர் குழாய்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அதீதமான கவனம் அப்படிங்கிறது வைத்திருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால ரத்தம் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே மேலோடம் வந்துட்டு போகலாம். ஆகவே இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வுடன் செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதாவது சித்திரை நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் துலாம் ராசியிலும் வரும். ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது ஒரு பாதத்துல பிறந்தவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு பெரும்பாலும் என்ன நட்சத்திரங்கிறது தெரியும், ஆனா எந்த பாதம் அப்படின்னு கேட்டா பெரும்பாலான பேருக்கு தெரியறது கிடையாது. ஆகவே நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பாத வாரியான பலன்களையும் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முதலாவதா சித்திரை நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி புதன் பகவான், ஏன்னா கன்னி ராசியில இந்த முதல் பாதம் அப்படிங்கிறது வரும். மேலும் நவாம்சாதிபதி சூரிய பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் சாதுரியமான பேச்சு தன்மையால பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க. தன்னுடைய காரியங்களை சாதுரியமாக பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா பொருந்தும் இந்த ஒரு பாயிண்ட். அதாவது வந்துட்டு படித்த படிப்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மனதுல உள்ளதை வெளிப்படையா டக்குன்னு உடைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இவர்கிட்ட இருக்கும். வெளிப்படையா பேசுவாங்க. இவருடைய பேச்சுல ஒரு இனிமை தன்மை அப்படிங்கிறது பெருசா வெளிப்படாது. ரொம்ப கரரா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனாலேயே இவர்களுக்கு குறைவான நண்பர்களே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரிய பகவான் நவாம்சாதிபதி அப்படிங்கிறதுனால தன்னம்பிக்கை மிக்கவர்களா இருப்பாங்க. எப்போதும் ஒரு தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, என் வழி தனி வழி
அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் மற்றவர்களை திருத்துறதுல இவர்கள் ஒரு வல்லவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்துடைய எதிர்கால நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தாராள மனம் இவர்கள்ட்ட நிச்சயமாக இருக்கும். மேலும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வர்றதுல விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தாயுடைய வாக்கை வேத வாக்காக மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தாயுடைய பேச்சுக்கு மீறி எதையுமே செய்ய மாட்டாங்க. புதுமை விரும்பிகளா இருப்பாங்க. புதுமையான விஷயத்தை வரவேற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. புதுமையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள்ட்ட எப்போதுமே ஒரு புதுமையான செயல்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் தான். ராசி அதிபதியும் புதன் பகவான் தான். மேலும் நவாம்சாதிபதியும் புதன் பகவான் தான். ஆக இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களிடம் அன்பு அதிகமா செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிறது வெளிப்படும். மேலும் இவருடைய உடல் நலன்ல அதிகமா அக்கறை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்னதா பிரச்சனை வந்தாலும் அது சார்ந்து உடனே சிந்தித்து அதுக்கான ஒரு ரெமெடி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க. இதனால இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க. தெய்வீக காரியங்கள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாக அறிவுபூர்வமாகவும் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சு வல்லமை கொண்டவர்கள். எந்த வேலையையும் அரைகுறையாக முடிக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரியா செய்யணும். அதாவது செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபடி செய்யக்கூடிய செயல்களை நேர்த்தியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதன்படி செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுக்கறாங்கன்னா அதை எப்பாற்பட்டாவது காப்பாத்திடுவாங்க. அதே போல இவருடைய சக்திக்கும் இவருடைய திறமைக்கும் உட்பட்டு இவருடைய காரியங்களை பெரும்பாலும் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய நண்பர்களை பெற்றவர்களா இருப்பாங்க. ஒருவரை பார்த்த உடனே அவருடைய குணாதிசயங்களை எடைபடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுக்குள்ள அதிகமான திறமைகள் இருந்தாலும் அதை பெருசா வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. அப்படியே அமைதியாகவும் அடக்கமாகவும் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது முட்டாள் போல நடிக்கக்கூடியவர்கள் ஆனா புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் இவர்கள்ட்ட நிச்சயமாக வெளிப்படும். அடுத்தது பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான், மேலும் நவாம்சாதிபதி சுக்கிர பகவான். எனவே இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. எதையாச்சும் புதுசா யோசிச்சுட்டே இருப்பாங்க. புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த புதுமை விரும்பிகள் புதுமையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் சமூகத்துல மற்றவர்களால் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எல்லாமும் எல்லாருக்கும் என்ற அந்த ஒரு பொது உடைமை சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. சமூக நலன்ல அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க. கலைத்துறையின் மீது அதிகமான பற்று, கலைத்துறை சார்ந்த வகையில் அதிகமான ஆர்வம், மேலும் அதுல ஈடுபட்டு புகழடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விவசாயத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. ஏழை எளியவர்கள் மேல அதிகமான இரக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களால முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆராயும் நோக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க. எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு அழகா பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு வேலையில ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். பின் விளைவுகள் எல்லாம் சரியா தெரிந்துகிட்டு தான் அந்த செயலிலே இறங்குவாங்க. அப்படி ஒரு ஆராயும் மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய வாழ்க்கை துணைக்கு சுதந்திரமும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகுதான் ஒரு சிறந்த முடிவை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பு பண்புகளா இருக்கு. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். ஆக இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதீதமான மன உறுதி உடையவர்களா இருப்பாங்க. எப்போதும் எதையும் மன உறுதியோடு செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிரிகள் அஞ்சக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் கொண்டவர்களா இருப்பாங்க. நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் பெரியவர்களிடம் அதிகமான மரியாதை கொண்டவர்களா இருப்பாங்க. அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து அனைவரையும் சரிசமமாக நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எடுத்த காரியங்களை முடிக்கும் வரை ஓயாமல் உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். கல்வியே நம்மளுக்கு உயர்த்தும் அப்படிங்கிற அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படித்த படிப்பை பாதியிலேயே விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பெற்றோர்களுக்கு உதவி செய்யறதுல அதிகமான விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவர்களும் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய பிள்ளைகளையும் ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பார்கள். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கை துணை
பிரச்சனையை மதித்து போற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் அடித்தளத்தில் இருந்தாலும் இவருடைய தீவிரமான உழைப்பினாலும் இவருடைய தீவிரமான முயற்சியினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியில ஒரு சிறப்பான இடத்தையும் உயர்வான நிலையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுவரைக்கும் நாம பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும், எந்த தெய்வத்தை வழிபட்டு வருது சிறப்பு, மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். பொதுவா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதியை பெருக்கிக் கொள்றதுக்காக செய்யற ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி ஏதோ ஒரு கவலையிலேயோ கஷ்டத்திலேயோ குழப்பத்திலேயோ இருக்கீங்க, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, ஆல்ரெடி இருக்கிற அந்த பிரச்சனையே நினைச்சு ரொம்ப மன நொந்து போறீங்கன்னாக்கா தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை யோசிக்காம வேற ஒரு விஷயத்து மேல நம்ம கவனம் செலுத்தும் போது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஆகவே இந்த பிரச்சனைகள்ல இருக்கிற மனநிலையை திசை திருப்புறதுக்காக தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்றது. ஆகவே நீங்க ரொம்ப குழப்பகரமான மனநிலையோட இருக்கீங்கன்னாக்கா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஆகவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மகாவிஷ்ணுவை வழிபட்டு வர சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் முருக பகவான் வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷம். முருக பகவான தினம் தினம் வழிபட்டு வர மன அமைதி அதிகரிக்கும். நம்முடைய மன அமைதி அதிகமா கிடைச்சாலே நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் தடை தாமதம் இல்லாம நம்மளால செய்ய முடியும். நம்முடைய முயற்சிகள் சிறப்பா இருக்கு, செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பா இருக்குனாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் மிக மிக சிறப்பா இருக்கும். ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமா இருக்கு, ஒரு ஆணி வேறா இருக்கு. மன தெளிவு பெறத்துக்கு முருக பகவான் வழிபாடு பண்றது சிறப்பு, மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது சிறப்பு. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் சென்று வர வேண்டிய கோவில் தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருது சிறப்பு. அடுத்ததா திருவெண்காடு சென்று வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே வாய்ப்பு இருக்கும்போது இந்த இடங்களுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா இந்த வீடியோ பதிவுல சித்திரை நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்கள், பாத வாரியான சிறப்பு பொது பலன்கள், மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். எந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில நீங்க வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த வகையில நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா சிறப்பான எக்ஸ்பிளனேஷனோட நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். உடைய ராசி, லக்னம் இது ரெண்டு மாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே போல நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்களும் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப பிரீஃபா ரொம்ப டீடைலா நம்ம சொல்லிட்டு வரோம். ஆகவே அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். And finally very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்து.